ஹாய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாக் வந்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம். ஸோ அதே மாதிரி சார்ட்டில் வந்து நான் ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இஎம்ஏ, எஸ்எம்ஏ அண்ட் வால்யூம். ஓகேவா? ஸோ 20 டே, 50 டே அண்ட் வால்யூம் வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் வந்து ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு செல்லிங் சைடில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு கொஞ்ச நாளாக. ஸோ நம்மளால் தெளிவாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஒரு செல்லிங் சைடில் வந்து மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த செல்லிங் சைடோட மொமெண்டம் வந்து கம்மியாகி ஒரு செல்லிங் அண்ட் பையிங் வந்து நமக்கு மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்னதாக ஒரு சைட்வேஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்மளால அகைன் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ஒரு பையிங் சைடில் மார்க்கெட் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து சின்னதாக ஒரு சைட் பேஸ் அகைன் வந்து பையிங் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு தான். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நமக்கு நல்லாவே மெயின்டைன் இருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் லெவலில் தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து அகைன் அண்ட் அகைன் அந்த செல்லிங் ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இன்னொரு ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நமக்கு தேர்ட் அமைஞ்சிருக்கிறது வந்து இந்த 20 டே அண்ட் 50 டே. ஸோ 20 டே மூவிங் ஆவரேஜும் சரி, இந்த பர்பிள் கலர் சாரி லாவெண்டர் சம்திங். ஸோ இந்த 50 டே மூவிங் ஆவரேஜும் சரி. ஸோ இந்த 20 டே அண்ட் 50 டே இந்த ரெண்டு மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலே தான் இந்த கேண்டில்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸாக. ஸோ இந்த இடத்துல இங்கேயே நமக்கு தாண்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அகைன் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கிளியர். ஸோ இங்கே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அகைன் இங்கே மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்துட்டு நமக்கு ப்ரைஸ் வந்து அகைன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த தடவை என்ன நடந்திருக்கு, அகைன் மூவிங் ஆவரேஜ் வந்து டச் பண்ணிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் இன்னொரு ப்ரீவியஸ் ஹை இல்லைனா நியூ ஹை கூட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு ஷார்ட் டேர்மில் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அக்ரெசிவ் பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு கேண்டலோட ஓப்பனிங்ல இருந்து க்ளோஸ் வரை ஃபுல்லாகவே நமக்கு இந்த கேண்டலோட பாடி ஃபுல்லாகவே நமக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி தான் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் சைடில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் சைட் கன்ஃபர்மேஷன் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது என்ன டைப் ஆஃப் கேண்டில் யாருக்கா தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல வால்யூமும் பார்த்தோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ரெட் வால்யூம்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே அப்சர்வ் பண்ண முடியுது. அதே மாதிரி செல்லிங்கோட வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 20 டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி நமக்கு வந்து என்ன ஆகிருக்கு, சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்கமிங் டேஸில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹை அப்படி இல்லைன்னா இந்த ஹையை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. சாரி, சப்போர்ட் ஜோனில். ஸோ எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஒன்ஸ் இந்த ஒரு பாக்ஸை தாண்டி செப்பரேட்டாக கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த லெவல் அண்ட் இந்த லெவலில் டார்கெட் வைக்கலாம். அப்படி இல்லை இப்போவே எனக்கு வந்து ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு இந்த 2088 அப்படின்ற ஒரு ப்ரைஸை வந்து நம்ம சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிட்டு இதை ப்ரீவியஸ் ஹையை கன்சிடர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட் லெவலாக செட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு மூவ். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இந்த பாக்ஸை தாண்டி செப்பரேட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம இப்போ இந்த டார்கெட் அண்ட் நெக்ஸ்ட் இந்த டார்கெட்டை கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்டு வந்து நல்ல ஒரு பையிங் மூமெண்டமில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அப்கமிங் டேஸில் அது கண்டினியூ ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட ஓன் நாலேஜ் அனாலிசிஸில் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஷேர் பண்ணது ஃபுல்லாகவே என்னோட டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு மட்டும்தான். ஸோ இதில் எதுவும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதுவுமே இங்கே வந்து இல்லை. ஸோ இது 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 100% ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஓன் நாலேஜ் அனாலிசிஸில்
ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுங்க. உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட்ல கேட்கலாம். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அத எல்லாத்தையும் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன்.